ஆழி பதிப்பகத்தின் புதிய புத்தக வரிசை திராவிட நூலகம். பெரியார், அண்ணா, கலைஞர், பேராசிரியர் போன்ற நாம் அறிந்த அறியாத தலைவர்களின் 100 திராவிட இயக்க நூல்கள் ஒரே இடத்தில். 49வது சென்னை புத்தக கண்காட்சி, அரங்கு எண் 595, 596. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு குமாரராசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சந்து. பேரறிஞர்களுக்கும் மகாராஷ்டிராவுடைய தலைநகரான மும்பையில் மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றுச்சு. கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலுக்கு இணையான அந்த தேர்தல் கருதப்படும் அப்படின்னு சொல்லி செய்திகளை பார்க்க முடிஞ்சது சார். அதுல அந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல கேட்கப்பட்ட விஷயங்கள், பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பெரிய விவாதத்துக்கு உள்ளாச்சு. குறிப்பா பார்க்கும்போது பிஜேபிக்கு எதிர்பார்த்த இடங்களை விட அதிகமாக ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி மும்பையிலிருந்து தன்னுடைய ஹோல்ட இறக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கள நிலவரம் என்னவாக இருந்தது? அந்த தேர்தலுடைய போக்கு எப்படி இருந்துச்சு நீங்க பாக்குறீங்க? அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பிஜேபிக்கு மிக முக்கியமான தேர்தல். அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. சிந்தே சேனாவுக்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. முதலில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கிடைக்கவில்லை. பின்னால் அந்த சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு வெற்றி பெற்று அவர் ஆட்சி அமைத்திருக்கிறார். எனவே அதனுடைய தொடர்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மும்பை மாநகராட்சி தேர்தலை அவர்கள் மிக முக்கியமாக கருதி எதிர்கொண்டார்கள். அதில் குறிப்பாக மும்பை மாநகராட்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு மாநில அளவான ஒரு நிதி நிலை அறிக்கை கொண்ட ஒரு மாபெரும் நகரமாகும். இந்தியாவிலேயே ஒரு பொருளாதார தலைநகர் என்றால் அது மும்பை தான். அதனுடைய நிதிநிலை அறிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 கோடி 1 லட்சம் கோடி என்ற அளவிலே இருக்கக்கூடியது. எனவே அதை வென்றெடுப்பது, அதுவும் 1997 இன்று வரை சிவசேனா கைவசம் இருந்த சட்டசபை ஒரு 30 ஆண்டுகள், 2017 வரை. அதற்கு பிறகு தேர்தல் நடைபெறவில்லை. அத்தனை காலமும் முழுமையாக சிவசேனையை உடைத்த பின்பும் அந்த மாநகராட்சியானது மீண்டும் அவர்கள் கைக்கு சென்றால் அது பிஜேபிக்கு ஒரு பெரும் இழுக்காக இருக்கும் என்பதனால் அவர்கள் மிக மிக அதிக கவனம் செலுத்தினார்கள் என்பது உண்மை. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த இடங்கள் கிடைத்ததா என்றால் இல்லை என்றுதான் சொல்வேன். அவர்கள் எதிர்பார்த்தது ஒரு தனி பெரும்பான்மையுடன், இன்னும் சொல்லப்போனால் சிந்தேவினுடைய ஆதரவே இல்லாமல் கூட அந்த மாநகராட்சியை முழுமையாக நாம் கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் அது நிறைவேறவில்லை. அதற்கு 2-3 காரணங்கள். ஒன்று ஆனால் பிஜேபி, அதாவது மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட ஒரு 29 மாநகராட்சிக்கு நேற்று முன்தினம் தேர்தல் நடைபெற்றது. அந்த 29 மாநகராட்சியில ஓவரால நம்ம பார்க்கும்போது பெருமளவில் 25க்கு அதிகமான மாநகராட்சிகளில் பிஜேபி தனியாகவோ அல்லது பிஜேபி சிந்தே கூட்டணியோ அல்லது ஆங்காங்கே அமைந்த கூட்டணிகள் மூலமாக பிஜேபியினுடைய மேயர்கள் வருவதற்கான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அது பிஜேபிக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ மும்பையில் அந்த வெற்றி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. தனி பெரும்பான்மையுடன் அதை மும்பை மாநகராட்சியை கைப்பற்றலாம் என்று எண்ணியிருந்தார்கள். அதில் அந்த முழுமையான வெற்றி கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதுல 89 இடங்களை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்த நிலையிலே, அதாவது உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே அவர்கள் 2 பேரும் இணைந்து அந்த கூட்டணியானது மொத்தம் ஒரு 73 இடங்களை பெற்றிருக்கிறது. இதுதான் இந்த நிலை. இதுல பார்க்க வேண்டிய விடயம் என்னன்னா, அதாவது உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இணைந்ததனால் முழுமையாக மராத்திய மக்கள் தனக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர்கள் கணக்கிட்டார்கள். அதில் ஓரளவுக்கு மும்பையை பொறுத்தவரையில் சிவசேனை எது உண்மையான சிவசேனை என்பதிலே இருந்த இழுபறிக்கு ஓரளவுக்கு முடிவு வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உத்தவ் தாக்கரே பக்கம்தான் அதிகமாக அந்த மராத்திய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதில் ஷிந்தேக்கு அந்த சிவசேனையினுடைய சின்னம் கொடுக்கப்பட்டு ஏற்கனவே அந்த மும்பை மாநகராட்சியிலே உறுப்பினர்களாக இருந்த ஒரு 72 பேர், அவர்கள் அனைவருமே ஷிந்தேவுடன் சேர்ந்து அவரோடு சென்ற பின்பும் கூட உத்தவ் தாக்கரே இன்று 65 இடங்களை பெற்றிருக்கிறார் என்றால் அது ஓரளவுக்கு அவருக்கு ஒரு முழுமையாக அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்றால் ஓரளவுக்கு மனநிறைவை தரும் என்று கருதுகிறோம். ஆனால் சிந்தே சேனா என்பது மும்பையிலே அவரோடு சேர்ந்த அந்த கவுன்சிலர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாம
இடம் கொடுக்கணும் என்பதற்காகத்தான் பிஜேபியோடு மிக வன்மையாக போராடி 90 இடங்களை பெற்றார். அதில் ஏற்கனவே அவரோடு இருந்த அந்த முன்னாள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவர் வாய்ப்பு கொடுத்தார். அதனால் அதில் அவர் முழுமையாக வெற்றி பெறவில்லை. அது சிந்தியாவுக்கு வந்து ஒரு பெரும் பின்னடைவு. ஆனால் அதை தாண்டி தானே, நவி மும்பை, கல்யாண் டோம்பிவலி இப்படிப்பட்ட இடங்களில் சிந்தியாவினுடைய அது சொந்த தொகுதியாகவும் அவருடைய மகனுடைய சொந்த தொகுதியாக இருக்கிறார். அங்கு சிந்தியை பெரும்பான்மையாக வந்திருக்கிறார். ஆக இது பார்க்கின்ற பொழுது அனைவரும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அளவுக்கான வெற்றியும் அல்ல, அனைவரும் சோர்ந்து விடக்கூடிய அளவுக்கான தோல்வியும் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த நிலையை நாம் பார்க்க வேண்டும். இதில் நாம் குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், காங்கிரஸ் பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது. காங்கிரஸ் வந்து ஒரு காலத்திலே மும்பை மாநகராட்சியில 70-75 உறுப்பினர்களை கொண்ட எண்ணிக்கையெல்லாம் வென்றிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது வெறும் 25 என்ற அளவிலே சுருங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மராத்திய மாநிலத்தில் உள்ள மற்ற பகுதிகளில் கூட காங்கிரஸ் பல இடங்களில் தன்னுடைய செல்வாக்கை இழந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் நாக்பூர், கோலாப்பூர், சோலாப்பூர் போன்ற பகுதிகளெல்லாம் காங்கிரசுக்கு ஆதரவாக இருந்த இடங்கள். அங்கெல்லாம் அவர்கள் தோல்வியை தழுவிருக்கிறார்கள். அது காங்கிரசினுடைய தேர்தல் வியூகம் சரியில்லை என்று கருதுகிறேன். அப்படியே தான் இருக்க வேண்டும். அதை விடுத்து இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால், ஓவைசியினுடைய ஏஐஎம்எம் என்கின்ற அந்த கட்சியானது இப்போது நடைபெற்ற அந்த 29 மாநகராட்சிகளில் 121 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. இது வரலாற்றிலே முதல் முறையாக மகாராஷ்டிராவில் ஏஎம் வந்தது கால் பதித்திருப்பதற்கு எல்லோரையும் கொஞ்சம் ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கிறது. குறிப்பா சொல்ல போச்சுன்னா, அந்த சம்பாஜி நகர், சத்ரபதி சம்பாஜி நகர், அது அவுரங்காபாத் போன்ற இடங்கள் எல்லாம் அவங்க தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க. 33 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். அப்புறம் மலேகாங்கிற அந்த மாநகராட்சியில் அவங்க ஒரு 21 இடங்கள், 4 இதெல்லாம் காங்கிரசினுடைய கோட்டையாக இருந்த இடங்கள். இந்த இடங்கள்லாம் 14 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். மும்பையிலேயே 78 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். அது இவ்வளவு பெரிய கூட்டணி, அதாவது சிந்திய பிஜேபி கூட்டணி, ஒரு பக்கம் உத்தவ் தாக்கரே எம்என்எஸ் கூட்டணி, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அம்பேத்கருடைய பேரன் அந்த பிபிஜி என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியின் கூட்டணி, இவைகள் எல்லாம் இருந்தும் கூட இந்த ஏஎம்ங்கிற அந்த ஓவைசியினுடைய கட்சி ஒரு அதிகமான இடங்களை கைப்பற்றிருப்பது வியக்கத்தக்க ஒன்று. அதுல இன்னொன்னு கூட, பீவண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநகராட்சி, அந்த இஸ்லாமிய அந்த கட்சி ஏஎம் சொல்ல முடியாது, அந்த கட்சியின் சார்பில் ஒரு இந்து நிறுத்தப்பட்டு அந்த இந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அது ஒரு பேசுபொருளாக இங்கு மாறி இருக்கிறது. எனவே அவருடைய கால்தடம் பல இடங்களில் பரவுகிறது என்கிறது நமக்கு தெரிகிறது. நீங்க குறிப்பிட்ட ஏஎம் கட்சி ஜெயிச்ச அவுரங்காபாத் ஆகட்டும், இல்ல நாந்தேத் ஆகட்டும், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதிரி முக்கியத்துவம் பெற்ற பகுதியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ சாவா படம் ரிலீஸ் ஆகும்போது அங்க அவுரங்கசீப்புடைய சமாதி இடிக்கணும்னு சொல்லி அங்கதான் ஒரு கலவரம் நடைபெற்றது, நாக்பூர்ல நடைபெற்றது. அப்போ இதனுடைய இந்த சமூக எதிர்ப்பு தான் அந்த ஓட்டா கன்வெர்ட் பார்க்கலாமா, எப்படி பாக்குறீங்க? அதாவது பிஜேபி அதிகமாக இந்துத்துவ கொள்கையை வலியுறுத்தும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் தன்னுடைய பேச்சை, அதாவது 2ஆம் கோட்ட தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக வேகமாக, அதாவது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் பேசினார்கள். அது ஓரளவுக்கு முஸ்லிம் மக்களை ஒன்று திரட்டிருக்க கூடும் என்று நம்புகிறேன். அந்த பேச்சுக்கள் நேற்று முன்தினம் பேசிய சிவசேனையினுடைய ஒரு உறுப்பினர், அதாவது நாராயண் ராணேனுடைய மகன் கூட பேசும்போது, இனி உத்தவ் தாக்கரே இஸ்லாமாபாத்துக்கு டிக்கெட் எடுத்து அல்லாஹோ அக்பர் என்றுதான் சொல்லி கூவிக்கொண்டு அடைய வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறது. இது ஒரு நாகரிகமான அரசியலாக தெரியுது. ரைட் சார். இப்போ காங்கிரஸுடைய ஸ்ட்ராட்டஜி பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க. அவங்க ஏன் கடந்த தேர்தல இருந்து பாடம் கத்துக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த மாநகராட்சி தேர்தலில் அவங்க சேர்ந்து போட்டியிடாததுக்கான காரணம் என்ன? இல்ல அந்த சூழல் அப்படிதான் இருக்குதுன்னு பாக்குறீங்களா, தனியா தான் போட்டிட்டாங்கன்னு சொல்லி? இதுல காங்கிரஸ் அதாவது உத்தவ் தாக்கரே, குறைந்த அளவு உத்தவ் தாக்கரே அந்த எம்பிஏ சொல்லக்கூடிய அந்த கூட்டணி, மகாராஷ்டிராவுக்கு எதிர்கட்சி கூட்டணி இருக்குல்ல, விகாஸ் அகாடி அப்படிங்கிறது, அந்த கூட்டணியில் காங்கிரஸ், அப்புறம் சரத்பவாரனுடைய என்சிபி, உத்தவ் தாக்கரே, இவர்கள் 3 பேரும் சேர்ந்ததான் அந்த கூட்டணி. உத்தவ் தாக்கரே மராத்திய மக்களுடைய ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக அவருடைய தம்பி ராஜ் தாக்கரேவோடு இணக்கமாக இருந்து கொண்டு
காங்கிரஸையும் அதில் இணைத்துக் கொள்ளலாம் என்றுதான் எண்ணினார். ஆனால் காங்கிரஸ் வந்து அதுல மிக தெளிவாக MNS என்கின்ற அந்த கட்சி வந்து வட இந்தியர்களுக்கு எதிரானது. எனவே அந்த கட்சியில் கூட்டணி இருக்கும்போது அதில் நாங்கள் இணைய மாட்டோம் என்று தன்னை தவிர்த்து கொண்டது. அது ஒரு பின்னடைவு. ஏன்னா அந்த கூட்டணி பலம் இல்லாமல் காங்கிரஸுக்கு போனது. இரண்டாவது, அஜித் பவார் தலைமையிலான என்சிபியும் சரி, இல்ல சரத்பவார் தலைமையிலான என்சிபி சரி, இந்த தேர்தலில் ஒரு மோசமான விளைவுகளை சந்தித்திருக்கிறார்கள். பூனா அந்த நகரத்தை தவிர கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பாகத்தான் தெரியும். காங்கிரசினுடைய அதே மாதிரி உத்தவ் தாக்கரேக்கும் வந்து MNS-ஐ இணைத்துக் கொண்டதின் விளைவாக அவருக்கு விழ வேண்டிய சில ஓட்டுகள் கூட விழவில்லையோ என்று ஐயப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. காரணம், MNS வந்து ஏற்கனவே அதிகமான இடங்களை வைத்திருந்த நிலையில் இவரோடு இணைந்த பிறகு இப்போது 6 இடங்கள் மட்டும்தான் பெற்றிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் வந்து அந்த மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனாவை பற்றி பேசின போது அது வட இந்தியர்களுக்கு எதிரான கட்சி, அது மராத்திய வெறி பிடித்த கட்சி என்றெல்லாம் அவர் தொடர்ந்து இவர்கள் பேசியது கூட வட இந்திய வாக்காளர்களை சிவசேனைக்கு ஆதரவாக அல்லது உத்தவ் தாக்கரேனுடைய ஒரு இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸ் சொல்லும்ல, எல்லாத்தையும் அணைத்து கொண்டு போனுங்கிற அந்த நிலை இருந்தும் கூட அவரால் முழுமையாக பல இடங்களில் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். சரத்பவார் என்சிபி கட்சி வந்துட்டு அவங்களும் இந்த பின்னடைவை சந்திச்சுக்கிறான்னு சொல்றீங்க. அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருந்தது? அவங்க போட்டியிட்ட விதம் என்னவாக இருந்தது சார்? அவங்க வந்து ஒவ்வொரு இடங்கள்ல ஒன்று வந்து அதாவது பிரிந்து போன 2 கட்சிகள், அதாவது சரத்பவார் அஜித் பவார் தலைமை, அப்புறம் சரத்பவார் தலைமையில் வந்து ஒரு தெளிவான முடிவை எடுக்காமல் இருந்தார்கள். ஒன்று வந்து இந்த MBA என்கிற கூட்டணியிலே தொடர்வது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கணும் எல்லா இடங்களிலும். ஆனால் அவர்கள் பூனாவில் என்ன பண்ணாங்கன்னா, பூனாவில் இந்த உடைந்து போன இந்த 2 பிரிவுகளும் ஒன்றாக சேர்த்து போட்டிட்டு பிஜேபிக்கு எதிராக. அதுல வந்து பிஜேபி பூனாவிலே பூனா, சிச்வாட் போன்ற மாநகராட்சிகளில் அவர்கள் பிஜேபி பெரும்பான்மை வென்றினா கூட 2வது இடத்துக்கு அந்த அஜித் பவார் தலைமையிலான அந்த அணி சரத்பவாரோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இதையெல்லாம் வந்து இந்த சந்தர்ப்பவாத அரசியலே ஒருவேளை மக்கள் விரும்பாமல் இருந்திருக்கலாம். எனவே பிற பகுதிகளில் அவர்கள் எங்கெங்கெல்லாம் தனியாக இருந்தார்களோ, அது அஜித் பவாராக இருந்தாலும் சரி, இல்ல சரத்பவாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு போதுமான வாக்குகள் கிட்டவில்லை என்பதுதான் உண்மை. அது அவர்களுக்கு ஒரு பின்னடைவு தான். அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ராஜ் தாக்கரே முன்னெச்ச வாதம் என்னன்னா, அவங்க வந்து மராத்தியர்கள் எதிராக மராத்தியர் அல்லாதவர்கள் நபர்களை கூட்டிட்டு வந்து பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த முன்னெச்சாரு. அது வந்து பலன் அளிச்சிருக்கா சார்? அவங்க எடுத்திருக்க அரசியல் நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க அரசியல் நிலைப்பாடுல சிவசேனை தான். மும்பை மாநகராட்சியை வந்து சிவசேனை தவிர வேறு கட்சிகள் ஆண்டால் அங்கு பல வட இந்தியர்கள் கூட உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை முன்னிறுத்தி அவர்கள் பேசியதன் விளைவு மும்பையில் இருக்கிற பெரும்பான்மையான மராத்திய மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அதுல வந்து எந்த ஐயமும் இல்லை. அதனால்தான் அவங்களுக்கு வந்து இவ்வளவு கடுமையான போட்டி. அதாவது பாஜகவுக்கு வந்து பெரும் பணபலம், அப்புறம் ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்குது. இத்தனைக்கும் இடையில கூட இவங்கள் அப்புறம் சிவசேனையினுடைய சின்னம் வந்து ஷிண்டேயிடம் இருக்கிறது, கட்சியின் பெயர் அவரிடம் இருக்கிறது. இத்தனை இடர்பாடுகளுக்கு இடையில் உத்தவ் தாக்கரே வந்து இவ்வளவு இடங்களை பெற்றிருக்கிறார்னா அவங்க சொன்ன அந்த மராத்தியர்களுடைய ஒற்றுமை வேண்டும் என்கிற அந்த கோஷம் வந்து அந்த ஒலி வந்து ஓரளவுக்கு மராத்திய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மும்பை சார்ந்த பகுதிகளில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் போதுமான அளவு வெற்றியை தேடி தந்து அது அவர்களிடம் அந்த மாநகராட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மை. ஓகே சார், பல்வேறு விஷயங்களை பதிவு சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி, வணக்கம்.